What are you doing? Oh, look who's here! Hi homies! சுத்தி வளர்ச்செல்லாம் பேசணும், டைரக்டா பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். இந்த வீடியோ எதுக்கானதுன்னா, நம்ம மணிச்சோ வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. விமலுடன் மோதாதே ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி வந்து 4 மாசத்துக்கு முன்னாடி கமலுடன் மோது விமலுடன் மோதாதே அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு டைட்டிலை வச்சு, ஓகே இதுல உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன நீங்க வந்த? ஆனா நான் சொல்றேன், கமலுடன் மோது விமலுடன் மோதாதே அப்படிங்கிற அந்த டேர்மை இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது அவங்க கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ அதுதான் என்னன்ட்டு டீட்டெயிலா பார்க்க போறோம். விமல் அண்ணா வந்து இந்த கமலுடன் மோது விமலுடன் மோதே எனக்கு பிடிக்கலன்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்திருக்காரு. இட் கேம் டு மை நோட்டீஸ். அதனால நான் தான் அதை ஆரம்பித்து வைத்தேன் என்பதனால் அதை நானே முடிக்க விரும்புறேன். அதனால நான் அந்த ஃப்ரேஸை திருப்பி சொல்ல மாட்டேன் guys. இந்த கிளிப்பை பார்க்கும்போது எனக்கு பெருசா வந்து எந்த இதுவும் தோணலை. ஏன்னா மேபி அவங்க முன்னாடி போட்ட வீடியோவோட டைட்டில் ரெஃபர் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லியிருக்கலாம், அப்படிதானே இருக்கு. ஆனா அடுத்த வீடியோ பாருங்க. என்னோட டைட்டில என்னோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பிளேஜரைஸ் பண்ணிருக்காங்க கைஸ். இங்க பாருங்க, கமலுடன் மோது விமலுடன் மோதாதே நான் கண்டுபிடிச்சட்டாம். ஆக்சுவலா வந்து அந்த டேர்மை வந்து நீங்க கண்டுபிடிக்கல மணிச்சோ. இது ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணி அடிச்சு துவைச்சு காய போட்ட ஒரு விஷயம்தான் அந்த கமலுடன் மோது விமலுடன் மோதாதே அப்படிங்கிற டேர்ம். இதுவும் வந்து லாக்டவுன் டைம் அப்பவே வந்து இன்னொன்னும் நடந்திருக்கும். விமலிசம் பழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்மும் ட்ரெண்ட் ஆயிருக்கும். அதுவும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, என்னோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளேஜரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கலாட்டா வீடியோ வந்து சொல்லியிருக்காங்க. பிளேஜரைஸ்னா என்னன்னா, ஒருத்தவங்களோட படைப்பை வந்து அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்காம அதை எடுத்து நம்ம திருட்டுத்தனமா யூஸ் பண்றதுங்கிறதான் பொருள். பிறருடைய யோசனைகள், வார்த்தைகள் அல்லது படைப்புகளை அவர்களின் மூலத்தை குறிப்பிடாமல் சொந்தமாக பயன்படுத்துவதை குறிக்கிறது. இவங்க ஆல்ரெடி அடிச்சு துவைச்சு போட்ட டேர்மை தான் எடுத்து இன்னொரு டைம் ரீயூஸ் பண்ணாங்க. ஓகே, அந்த வீடியோ நல்லா தான் போச்சு. மேபி அது ட்ரெண்ட் ஆனதுனால கூட அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம்னு நினைக்கிறேன், இதை நான் தான் கண்டுபிடிச்சணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அது உண்மை கிடையாது மணிச்சோ. இது வந்து ஆல்ரெடி இருக்கட்டும். ஆனா அந்த வார்த்தை வந்து அது தேவையில்லாத இதுதான். ஒரு ஒரு வீடியோவே இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் வந்து தக்காவே போட்டுருக்காங்க, பாத்துருக்கீங்களா? நம்ம வீடியோவா இல்ல வேற ரீல்ஸ் போட்டுருக்காங்க? ஓ பாத்துருக்காரு. அவ்வளவு பிடிச்சிருக்காரு உங்களுக்கு. யங்ஸ்டருக்கு தானே பிடிக்கணும். இது என்னன்னா, நீங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இது நான் தான் பண்ணேன் என்னோடதான் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியே இருக்கும். அது ஏன் ஜோக்கு, அது ஏன் ஜோக்கு. ரவி கீப் சைலன்ஸ். குவைட். உங்களை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கமலுடன் போதே விமலுடன் போதாதே. அவர் யாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும், நான் யாருன்னு ஊர் உலகத்துக்கு தெரியும். அது ஏன் ஒரு கேள்வியா அதை போய் பண்ணி பாப்பீங்களா? பார்க்கும் உங்களுக்கு கோபம் தான் வருமா? அப்புறம் என்ன சிரிப்பா வரும்? அதை பார்க்க மாட்டேன். அதெல்லாம் ஏன் பாத்துக்கிட்டேன்? அதுதான் பேச வந்தாலே அதை பேசாதீங்கன்றேன். அப்புறம் ஏன் அதை பார்க்க போறேன்? இப்போ ரீசெண்டா ஒரு Oh my god, brother hates my title. Oh my god, விமல்னா. உடனே அப்படியே உதார விடாத. உங்களுக்கு கண்டெக்ஸ்ட் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கமலுடன் மோது விமலுடன் மோதாதே நான் டைட்டில் வச்சதுக்கு ஒரு ப்ராப்பரான கண்டெக்ஸ்ட் இருக்கு. ஆனா வந்து இந்த விமல் எடிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இன்ஸ்டால, அதுல கமெண்ட் வந்து இதே கமெண்ட் எல்லாரும் போடுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, இவங்க எல்லாம் தெரிஞ்சு போடுறாங்களா தெரியாம போடுறாங்களா, இத்தனை பேர் ஏன் வீடியோ பாக்குறாங்களா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. மணிச்சோ அவர்களே, அவங்க வந்து எல்லாருமே உங்க வீடியோ பார்க்கல. மேபி பார்த்துருக்கலாம், சில பேர் பார்த்துருக்கலாம், என்ன மாதிரி ஆளுங்க பார்த்து கூட அந்த கமெண்ட்டை போட்டிருக்கலாம். ஆனா மேக்சிமம் வந்து அது ஆல்ரெடி வந்து ட்ரெண்டிங்ல இருந்த டேர்ம், சும்மா 10-15 வந்துட்டு போன மீம் டேர்ம் இல்லது. இப்பவும் சில பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து கமெண்ட் போட்டிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் வந்து என்னாலதான் அவங்க போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க. என்னாலதான் போட்டாங்கன்னு நினைச்சுக்கிறதெல்லாம் கூட ஓகே. ஆனா வந்து அந்த டேர்மே வந்து நான் தான் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க.
அது ஆல்ரெடி அடிச்சு துவைச்சு தூக்கி போட்ட டேர்மை தான் வந்து உங்க மைண்ட்ல வந்து அது எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனாலதான் நீங்களே அந்த டைட்டிலை மேபி வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அது எப்படி தோணி இருக்குன்னா, ஓகே நானே வந்து கண்டுபிடிச்சேன், நானே வச்சுக்கிட்டேன், எனக்கு வந்து கிரெடிட் கொடுக்காம நீங்களா யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி மேபி உங்களுக்கு தோணி இருக்கலாம். எனக்கு வந்து இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா, கடைசியில இன்னொரு கிளிப்பு காட்டுறேன் பாருங்க. அது கொஞ்சம் எனக்கு தான் அது தப்பா தோணுதான்னு தெரியல, பார்ப்போம். மஞ்சப்பேரையுமே அந்த ஆஃபீஸ் சீன்லலாம் வந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது புரிஞ்சு நல்லா இருந்துச்சு. ஏங்க இந்த சவுண்ட் எல்லாம் வந்து கண்டிப்பா என் வீடியோ பாக்குறவங்களோ எனக்கு நிஜமாலே தெரிஞ்சவங்க யாரோதான் எடிட்டரா இருக்காங்க. இது வரைக்கும் ஓகே. என்னன்னா வந்து மேக்சிமம் நமக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும், நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? அந்த சிக்னேச்சர் டைப்பை வந்து யாராவது யூஸ் பண்ணும்போது என்ன நம்ம யூஸ் பண்ணது வந்து மறுபடியும் வருதேன்ட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறது கூட ஓகே. ஒருவேளை நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்களோ இல்லை நம்ம கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறது ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்க, ஓகே குட் ஃபார் யூ நண்பா, கெட் த பேக். எடிட்டர்ஸ்க்கான அவ்வளவு காசு தருவாங்களான்னு தெரியல, என்ன பேக் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்க. கெட் த பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சவுண்டெல்லாம் வந்து நான் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது என்கிட்ட இருந்து எடுத்து நீங்க போட்டிருக்கீங்க, எனக்கு கிரெடிட் தராம அதை வச்சு நீங்க சம்பாரிச்சு வாழ்ந்துக்கோங்க, இல்லைன்னா வந்து அதனால வர புகழை வச்சு வாழ்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இது வந்து நீங்க நார்மலா கேட்கும் போது வந்து ஒரு காமெடியா கூட சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து யாராவது அங்க தெரிஞ்சவங்க இருக்கலாம், அவங்கள நீங்க ரெஃபர் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம், அது ஓகே. ஆனா வந்து நீங்க அந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு இங்க வரும்போது எப்படி இருக்குன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து அந்த கமலுடன் மோது விமலுடன் மோதாதுங்கிற டேர்மை வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு இருக்கீங்க. முன்னாடி இருந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இதுக்கும் நீங்க வந்து ஓனர்ஷிப் நீங்க தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் நீங்க ஏதோ ராயல்டி கேட்டிருக்கீங்க, கிரெடிட் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது மேபி நீங்க அந்த மீனிங்ல கூட சொல்லாம இருக்கலாம், ஆனா வந்து ஃபுல் வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படிதான் தோணும் எல்லாருக்கும். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, இங்க தமிழ்ல வந்து இருக்க யூடியூபர்ஸ் இப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து கண்டென்ட்டையோ எடிட்டிங் டெக்னிக்கையோ வந்து வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் கிட்ட இருந்தா நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். இப்போ அவங்க வந்து என்னடா என்ன பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு இருக்கீங்க, நான் பண்றதவே மறுபடியும் இங்க நீங்க பண்றீங்க, கெட் த பேக் அப்படின்னா எப்படி இருக்கும் அது? சரிடா இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்ட்டு ஒரு வீடியோ போடுவியா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்ட்டு வீடியோ போடணுமான்ட்டு. ஆனா நான் எதுக்காக சொல்றேன்னா, சார் என்ன சார் சொல்றீங்க, நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. ஒரு 5 அண்டா சிக்கிது சார். ஓகே ஓகே ஓகே. காலையில உனக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கு, அவங்க சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து எப்படா எவன்டா சிக்குவான், அவனை போட்டு அடிச்சு பிரிக்கலான்ட்டு ஒரு கூட்டம் தேடிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு வேற ஹேட்டர்ஸ் அதிகமா இருப்பானுங்க, நாளைக்கு இதவே ஒரு காரணமா வந்து அடிச்சானுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளை பிடிச்சுதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்ட்டு இல்லை, சில பேர் அடிக்கிறதுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வந்து நான் வந்து ஈஸியா சர்ச் பண்ணலான்ட்டு நம்ம ஏஐ கிட்ட போய் சொன்னேன், தம்பி இங்க பாருப்பா இப்படி ஒரு டைலாக் இருக்கு, கமலுடன் மோது விமலுடன் மோதாதேன்ட்டு, இதோட ஆரிஜின் என்னன்னு செக் பண்ணி சொல்றா அப்படின்னா, அவன் என்ன பண்ணானா கடைசி 5 மாச டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு மணிச்சோ தான் வந்து இதை கிரியேட் பண்ணது, அவங்க கிட்ட இருந்தா இது ஆரிஜின் ஆச்சுங்கிறான். நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுப்பிக்கிறது யாரு? நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. எனக்கு நான் கட்டுப்பு, இது எப்படா இது இப்பதான் ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்ற, இது ஆல்ரெடி யூஸ் பண்ணி தூக்கி போட்டதுதான்டா, இப்ப என்னடா வந்து இந்த மாதிரி சொல்ற அப்படின்ட்டு. அப்புறம் அடிச்சானா மீச பிச்சுக்கும், போய் டீப் சர்ச் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தலைவன் போய் சர்ச் பண்ணிட்டு வரான். பண்ணிட்டு வந்துட்டு ஆமா 2018 இருந்து இருக்கு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறான். கிராக்கு கரெக்டா இருந்தது, ஒழுங்கா ஒரு கவுப்பா மாத்திருவேன் இல்லைன்னா. அவ்வளவுதான் இந்த வீடியோ. பாய் ஹோமிஸ், அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் உங்களை. டாடா. பாய். போயிட்டு வாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?